நான் கொஞ்சம் என் தாத்தா கூட ரொம்ப 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 க்ளோஸ். இவங்க என் பாட்டி கூட நான் ரொம்ப க்ளோஸ். சரோஜா அவங்க கூட ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துல வந்து அம்மா கேரக்டர் சரோஜான்னு தான் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா. ஸோ நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்க 2 பேருடையும். எங்க தாத்தா இருக்கும் போது இந்த இந்த கதை வந்து கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இவங்களாம் தான். எங்க தாத்தா இருக்கும் போது வந்து எனக்கு எங்க தாத்தாவுடைய அருமை வந்து பெருசா தெரியல. தாத்தா தானே போனா அங்கதான் இருக்க போறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதெல்லாம் இந்த ஒரு ஜோன்ல இருந்தேன். பட் எங்க தாத்தா வந்து என் பர்த்டே அன்னைக்கு தான் இறந்தாரு. ஸோ ரொம்ப க்ளோஸ் நானும் அவரும். அவர் இறந்தப்பதான் நான் வந்து அவர் கூட இருந்திருக்குமா, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்குமோ அந்த கில்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருந்துச்சு. ஸோ அங்க எடுத்த ஒரு 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 டிசிஷன் மாதிரி என்னன்னா, இதுல இருந்து நான் பண்ண போற ஒரே விஷயம் என்ன எங்க தாத்தாக்குன்னா, எவ்ரி பர்த்டே, அதாவது அவருடைய இறந்த நாள் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய லைஃப்ல நான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நான் அவருக்கு பண்ற ஒரு விஷயமா இருக்கணும்ன்றதான் ஆசைப்பட்டது. ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு இது. ஸோ எங்க தாத்தா இறக்கும் போது கூட எங்க பாட்டியை வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் சொல்லிட்டு போனாரு. ஸோ இப்போ வரைக்கும் எங்க பாட்டி ஒரு மாதிரி ஜாலியா அப்படி நல்லா இதுவா தான் இருக்கு.